என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நீங்க மட்டும் என்னுடைய பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா இந்த குடும்பம் இன்னைக்கு அரைகுறையா இருந்திருக்காது. நீங்களும் எங்க கூட இருந்திருப்பீங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, நான் அந்த டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் வந்துருங்க. சீமா போனதுக்கு அப்புறம் ரோகிணி அவளை மட்டும் பாத்துக்கல, நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் அவ எந்த அளவுக்கு பாத்துக்கிறா அப்படின்னா சீமா இல்லாத குறையே தெரியாம பாத்துக்கிட்டான்னு தான் சொல்லணும். நீ சொன்னது சரிதாமா பவி. சீமாவோட இந்த நிலைமைக்கு அப்புறம் கூட ரோஹிணி தன்னுடைய தைரியத்தை கைவிடல, சகிப்பு தன்மையையே இழக்கல. உண்மையிலேயே ரோஹிணி ரொம்ப தைரியசாலி. உங்களுக்காக ஆர்த்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரிய பாட்டி, கடந்த 2 மாசமாவே இந்த வீட்டுல நான் நல்ல மருமகளா என் கடமையை நிறைவேற்றிட்டு வரேன். மானம், மரியாதை, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன உங்களுடைய மருமகளா இப்ப வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா பாட்டி, நீங்க மட்டும் என்ன உங்களுடைய மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை இப்பவே குணமாக்கிடுவேன். சரி, அப்ப இப்படியே இருங்க. நடக்க முடியாம ஏதோ பேச முடியாம எங்கேயே கடங்க. நான் ஒத்துக்கிறேன், இந்த வீடு சீமாக்காக்கும் ரோகிணிக்கும் மட்டும்தான். ஆனா இப்ப இந்த குடும்பம் என்னுடையது. இது என்னுடைய புகுந்த வீடு. யார நினைச்சாலும் என்ன இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பவே முடியாது. அப்புறம் இந்த சிவராத்திரிக்கு நான் என்னுடைய சித்தார்த்த என்னுடைய வலிமையான பந்தத்துல இணைச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னையும் அவரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. எந்த சக்தியாலையும் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சித்தார்த்துக்கும் எனக்குமான உறவு நிரந்தரமா வலுவாக போகுது. இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். பாஸ், அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 2 முறையாவது நான் யோசிப்பேன். ஆனா இங்க இருக்கிறது வாழ்வாசாவானே தெரியலையே. நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு முறை யோசிக்கலாமே. நமக்கு இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. சீமாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே.
ரோஹிணியை பத்தின உண்மை இங்க இருக்கிற பரத்வாஜ் குடும்பத்துக்கு தெரிஞ்சுதானே தெரியலையே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த போலியான ரோகிணி இந்த வீட்டுக்குள்ள போய் இருந்தானா? அப்புறம் இப்போ நீங்க உயிரோட இருக்கிறத பாக்கலா? ஒருவேளை நான் உயிருக்கு பயந்திருந்தேன்னா இங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி நான் நின்னுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம பிரேம் என்னோட உயிர் நண்பன். இந்த நிலைமையில அவனை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? நாம இப்ப உள்ள போய் அவளை பத்தின ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வா. மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன். Healthy. Tasty. Healthy. Tasty. Healthy. Tasty. Tasty. Cardia Life. நலமும் ருசியும் இணையும் உற்சாகம். ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? இங்க வாங்க. நீங்க இப்போ நிறைய விளையாடிட்டீங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல? மாதிரி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நிலைமை இன்னும் மாறவே இல்லை போல இருக்கு. சீமா இன்னும் ஆபத்துல தான் இருக்கா. அப்ப ரோஹிணி அவ எங்க இருக்கானே தெரியல. இந்த 2 மாசத்துல இவ இந்த குடும்பத்துக்கும் சீமாவுக்கும் என்ன கெடுதல் பண்ணிருக்கான்னு தெரியல. நான் சீமாவை சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கேலண்டர், நீ போய் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. அது வரைக்கும் நான் இவங்க 2 பேரும் என்னமோ அவங்க சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரில போயிட்டு இருக்காங்க. நான் போய் பாக்குறேன். நீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் பெல் அடிச்சீங்களா? இல்லையே, நாங்க இப்பதான் வந்தோம். அப்ப அது யாரா இருந்திருப்பாங்க? அஞ்சலி, சஞ்சனா, வணக்கம். 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 பாய். வாங்க. பாய். வாங்க. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
நீ சொன்னது கரெக்ட் தான் கேலண்டர். கடந்த 2 மாசத்துல இந்த வீட்டுல எவ்வளவு மாறி இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்கே இருந்து இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. நான் பிரேம ஃபாலோ பண்ணி போறேன். நான் பிரேம சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வணக்கம். வணக்கம். நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, எங்களோட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுங்க. மன்னிச்சிருங்க, இது எங்க பொண்ணோட புகுந்த வீடு. இங்க நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்க பாக்கியமா நினைக்கிறோம். அது ஸ்ருதி போனதுக்கு அப்புறம் ரோகிணி எங்களுக்கு அவளோட அப்பா அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்களும் எங்களை ஏத்துக்கிட்டீங்க. நீங்க ஏமா அப்படி பேசுறீங்க? நீங்க இங்க எல்லாரையும் உங்க சொந்தமா நினைச்சிருக்கீங்க. பெரிய பாட்டிக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்தே ஒவ்வொரு வாரமா நீங்க பிரசாதம் கொண்டு வரீங்க. இது எங்களோட வேண்டுதல்மா. அம்மா எப்ப முழுசா குணமடைகிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் நாங்க வார வாரம் தவறாம கோவிலுக்கு போக போறோம். அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணுவோம். ரோகிணி, நாங்க பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஸ்ருதி எங்களை விட்டு போனதுல இருந்து நாங்க உங்களை தான் எங்க மகளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெகதீஷ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எங்க அம்மாவுக்காக இவ்வளவு செய்யறீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மைதான். கடந்த 2 மாசமா இந்த வீட்டுல என்னென்னவோ நடந்துருச்சு. அப்படியும் நாங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் தான் உங்களுக்கும் தெரியுமே. அதான் சொல்லுவாங்களே, உண்மையான மனசோட பிரார்த்தனை பண்ணா வீண் போகாதுன்னு. உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே சரியாயிடுச்சுன்னா பெரியத்தையும் குணமாயிடுவாங்க. ஒருவேளை இப்போ அக்கா இருந்திருந்தாங்கன்னா எங்க சூழ்நிலையே வேற மாதிரி இருந்திருக்கும். அழாத ரோஹிணி, மனச தேத்திக்கம்மா. ரோஹிணி, இவங்கள பெரியத்தை கிட்ட கூட்டிட்டு போமா. சரி, வாங்க போலாம். வாங்க. வா. சரி. உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த போலியான ரோகிணி கண்ணில இருந்து வேற நான் தப்பிக்கணுமே. சரியா இருக்கா மேடம்? ஆனா எதுக்காக இவங்க பயந்து போய் ஒரே பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க? வணக்கம் பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? பெரிய பாட்டி, ஆரத்தி முடிஞ்சு போச்சு. பெரிய பாட்டி, இது அதே பவுடர் தான். உங்களுடைய செல்ல மருமகளான ரோகிணி இருக்கால, அவ சாப்பிட்ட அதே பவுடர். நீங்க இந்த பவுடரை பார்த்து இப்ப சந்தோஷப்படணும். இந்த பவுடரை குடிக்கிறதுனால எத்தனை நாள் வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க. ஜெகதீஷ், நீங்க இந்த மருந்தை அங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? ஆமா, உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? 2 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பெரிய பாட்டி என்ன தன்னுடைய மருமகளை ஏத்துக்கவே இல்லை. இந்த தடவை போய் பாபா கிட்ட அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மருந்து அனுப்ப சொல்லுங்க. அந்த மருந்தால ஒண்ணு பாட்டி அவங்க மருமகளை என்ன ஏத்துக்கணும், இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு இவங்க நிரந்தரமா போயிடணும். என்ன பண்றது பாட்டி? என்னால உங்களோட இந்த நிலைமையை பார்க்க முடியல.
நீங்க என்னை ஏத்துக்காம இருக்கிறத என்னால சகிச்சுக்க முடியல. குடிக்க வைங்க. குடிங்க பாட்டிமா, குடிங்க குடிங்க. பாட்டியோட இந்த நிலைமைய என்ன கொண்டு இருப்பேன். அப்புறம் என் சித்தார்த் கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஆனா என்னுடைய நோக்கம் சித்தார்த்தை அடையிறது மட்டும் இல்ல, அவருடைய காதலும் எனக்கு கிடைக்கணும். நாளைக்கு மகா சிவராத்திரி. என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன். அதுக்கப்புறம் சித்தார்த்தையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இவ மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்படி என்னதான் பண்ண போறா?